அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதீனாவில் இருக்கக்கூடிய பக்கீஉல் கர்கத், அதாவது ஜன்னத்துல் பக்கீக்கு வந்திருக்கிறோம். இங்கே சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவது ஹலீஃபா துன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கீஉல் கர்கதில் தான் அடக்கம் செய்யப்பட்டார். உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹதீஜா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரை தவிர அடுத்த 9 பேரும் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா, ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹீம், ரசூலுல்லாஹுடைய சாச்சா அப்பாஸ், ரசூலுல்லாஹுடைய மாமி சஃபியா, ரசூலுல்லாஹுடைய அன்பு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹுடைய பேரன் ஹஸன் இப்னு அலி, இது போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன், அதாக்கும் மா துஆதூன், غدا مؤجلون وإنا إن شاء الله بكم لاحقون. اللهم اغفر لأهل بقيع الغرقد، اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدلهم دارا خيرا من دارهم وأهلا خيرا من أهلهم وزوجا خيرا من زوجهم وأدخلهم الجنة وأعذهم من عذاب القبر ومن عذاب النار.